பாருங்கள், பட்டாணி கொட்டை கூட்டு, பட்டாணியும் பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு நம்ம ஒரு குருமா செய்ய போகிறோம். செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம பட்டாணி வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு இட்லிக்கு கூட்டு வைக்கலாம் வாங்க. எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 பல்லு பூண்டுங்க. 10 பல்லு பூண்டு. பாருங்கள், இது இட்லி மாவுலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை பாருங்கள், 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான உப்பு, தேவையான மஞ்சள். பார்க்கலாம் வாங்க செய்யுது எப்படின்னுட்டு. தாளிக்கலாங்க. தாளிப்புக்கு இது சோம்பு, இது கடுகு, சீரகங்க. பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னுட்டு. பாருங்கள், தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. காயட்டும். பாருங்கள், காஞ்சிடுச்சு எண்ணெய். நம்ம சோம்பு, கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். பொரியட்டும், பார்க்கலாம். பாருங்கள், இது போட்டு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாய் இருந்துச்சு இல்லையா, அதை போட்டுக்கலாங்க. பாருங்கள், போட்டாச்சு. வதக்கலாம். பாருங்கள், இதுலேருந்து நம்ம கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டுக்கலாம். வதங்கிட்ட பார்க்கலாம். பாருங்கள், பட்டாணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் போட்டிருக்கு. வெங்காயம் போட்ட பிறகு நம்ம பட்டாணி போட்டுக்கலாம். பாருங்கள், பட்டாணி போட்டாச்சு. பட்டாணி அந்த பட்டாணியோடைய ஃப்ளேவர் தெரியும் வதங்கும் போது. கொஞ்சம் லைட்டாக பட்டுன்னு வெடிக்கும். அப்புறமா நம்ம தக்காளியும் பூண்டு போட்டுக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக பட்டுன்னு வெடிக்குது. லைட்டாக பட்டுன்னு வெடிக்கும் போது வெங்காயம் பூண்டும் ஒரு தக்காளியும் போட்டுக்கலாங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக. ஆல்ரெடி உப்பு போட்டுருக்கு. பார்க்கலாங்க, வதங்கட்டும். பாருங்கள், குக் ஆயிடுச்சு. தக்காளி லைட்டாக குக் ஆனால் போதும். தனி மிளகாத்தூள், சாம்பார் பொடி, உப்பு, மஞ்சள் போட்டுக்கலாங்க. சிம்பிளாக முடிஞ்சிடுங்க வேலை. இது ஈஸியாக காலையில் ஒரு பட்டாணி கொட்டை கூட்டு வச்சு இட்லி செஞ்சிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிப்போம். நான் ஆல்ரெடி சுத்தண்ணி காய்ச்சி ஊற்றிருக்கேன், சீக்கிரம் ஆகணுன்னு. பாருங்கள், தண்ணியாக இருக்கணுங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிறது இன்னும் ப்ராசஸ் இருக்குது. கட்டியாக எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியாக இருக்கணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு காரம் பார்த்து குக்கரில் போட்டு ஒரு மூடி வச்சுக்கலாங்க. விசில் வச்சுக்கலாம். ஒரே விசில் போதும். லாஸ்ட்டாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு இதில் வேகும்போது கொஞ்சம் கட்டியாக வரும், திக்னஸ் வரும் குழம்பு. அப்போ சரியாக போயிடும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். பாருங்கள், மூடி வச்சுக்கலாங்க. பாருங்கள், உப்பு பத்தலைங்க. உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக. பாருங்கள், லைட்டாக பெருங்காயம் போட்டுக்கலாங்க. மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், பட்டாணி பாருங்கள் எப்படி மேலே மிதங்குது, வந்துச்சுங்க. 2 தண்ணியாக இருக்கு இல்லையா.
இந்த தண்ணி வந்து எப்படி கெட்டியாகுதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க, இந்த நம்ம இட்லி மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, 3 டீஸ்பூனு, அது கொஞ்சமாக ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம ஊற்றணுங்க. பாருங்கள், இது கொதிக்கிட்டோம், பார்க்கலாம் எப்படி கட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு. பாருங்கள், இது பாருங்கள், கரெக்டாக குழம்பு பதத்துக்கு நம்ம குருமா பதத்துக்கு வந்துச்சு. பாருங்கள், இது ஆறுனா இன்னும் கட்டியாகிடுங்க. கொஞ்சம் ஒரு கொதி வந்தது, நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சாம்பார் ரெடிங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. பாய் பாய்.